கடும் வெப்ப அலை நிலவி வந்த நிலையில் வெப்பச்சலனத்தால் தலைநகர் டெல்லியில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்தது. வெப்ப அலை காரணமாக டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேச மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி டெல்லியில் உள்ள முங்கேஷ்பூர் பகுதியில் அதிகபட்சமாக 126 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரலாற்றில் டெல்லியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இதுதான் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மைய டெல்லி மண்டல இணையதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக டெல்லியில் சூறைக்காற்றுடன் லேசான மழை பெய்தது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று அதிமுக முகவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக முகவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. அதில் முகவர்கள் தேர்தல் ஆணையருக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அடையாள அட்டையுடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் முறைப்படி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள சீல் முறையாக உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும், வாக்கு எண்ணிக்கையில் ஏதேனும் மாறுதல்கள் இருக்கும் பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையை தொடராமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தெரியப்படுத்த வேண்டும் எனவும், வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாரேனும் மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாகவும் முறைகேடாகவும் செயல்படுகிறார்களா என்பதை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும், குறைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கு உடனே தகவல் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று அதிமுக முகவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கையும் நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் எனவும் அதிமுக முகவர்களுக்கு இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீதிமன்ற விடுமுறைகள் குறித்து விமர்சித்த பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யாலுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதித்துறையில் கோடை, குளிர்காலம், தசரா விடுமுறைகள் அபத்தமானது என்று சஞ்சீவ் சன்யால் அண்மையில் பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கீழமை முதல் உச்சநீதிமன்ற வரை நீதிபதிகளாக இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்றுவதாகவும், வார இறுதி நாட்கள், விடுமுறை காலங்களில் தீர்ப்புகள் எழுதுவதிலும் திருத்தங்கள் செய்வதிலும் நீதிபதிகள் செலவிடுவது பலருக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 50 நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்று சட்டம் 1987ஆம் ஆண்டு பரிந்துரைத்த நிலையில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 21 நீதிபதிகள் இருப்பதாக நீதித்துறை அர்ஜுன் ராம் கூறியிருந்ததை அமல்ராஜ் குறிப்பிட்டார். 2 மடங்குக்கும் அதிகமான வழக்குகளை நீதிபதிகள் கையாள்வதாகவும், நீதிபதிகளை பற்றியும் துறை பற்றியும் பேச அதிகார அமைப்புக்கான தார்மீக உரிமையோ இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சஞ்சீவ் சன்யால் கூறும் நிலையில் அதில் 7 மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க